மோகனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. சில நிமிடங்கள் ஆழமாக யோசித்தார். பிறகு செல்போனை எடுத்து டாக்டர் தயாளனுக்கு ஃபோன் செய்தார். சொல்லுங்க மிஸ்டர் மோகன், இந்த பரத் கோமா பேஷண்ட்ஸ் வார்டுக்குள்ளே போய் எங்கள் அம்மாவுக்கு பூவும் பொட்டும் வைக்கிறது, அப்புறம் கண்ட இடத்துல நின்று ஸ்மோக் பண்ணுறது, சீனியர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காதது, இதை தவிர வேற ஏதாவது அவன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கா? குறிப்பாக எனி இஷ்யூஸ் வித் அவர் விமன் எம்ப்ளாயீஸ்? நோ மோகன், நெவர். எனக்கு என்னமோ அவன் மேலே எடுக்கிற ஆக்ஷனை கொஞ்சம் ஹோல்டு பண்ணலாம்னு தோணுது. அதுவும் இல்லாமல் என் சிஸ்டர் மைத்ரேயி வர்ற சண்டே நார்வேலேருந்து ஃபேமிலியோடு இங்கே வர்றா. பொதுவாக நான் முக்கியமான முடிவுகள் எல்லாம் அவளுக்கு சொல்லாமல் எடுக்கிறதில்ல. கிரேட் மிஸ்டர் மோகன், மைத்ரேயி இஸ் எ சென்சிபிள் பர்சன் என்றவர் அவரையும் அறியாமல் தேங்க்ஸ் என்றார். மறுநாள் காலை வழக்கம் போல ஃபேக்டரிக்கு கிளம்பி கொண்டிருந்தனர் ஸ்ரீதரன் குடும்பத்தினர். அண்ணம்மா, நேற்று சொன்னது மாதிரி இனிமே நீயும் உன் வீட்டுக்காரரும் சாயந்தரம் நாங்கள் வர்ற வரைக்கும் வீட்டிலேயே இருங்க, தயங்காமல் வயிறார சாப்பிடுங்க என்றாள் சுபா. அண்ணம்மாவும் சிரித்துக்கொண்டே சரிங்க அம்மா என்றாள். வாசலுக்கு அருகில் அண்ணம்மாவின் கணவர் துரைசாமியிடம் பேசிக்கொண்டிருந்தார் ஸ்ரீதரன். அவர்களுக்கு அருகிலேயே வாட்ச்மேனும் நின்று கொண்டிருந்தார். நான் சொன்னது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் துரை, வீட்டை சுற்றி எப்போவும் ஒரு கண்ணு இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் ஐயா. சில நிமிடங்களில் காரில் ஏறி ஸ்ரீதரனும் அவர் குடும்பத்தினரும் கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பிய பிறகு வீட்டின் வாசலிலேயே நின்றிருந்தார் துரை. வாட்ச்மேன், உங்களுக்கு டீ வேணுமா என்றாள் அண்ணம்மா. வேண்டும் என்பது போல தலையாட்டினார் அவர். யோ, உனக்கு என்று கணவனை பார்த்து கேட்டாள். அவள் கூறியது காதில் விழாதது போல தோட்டத்தில் இருந்த மலைவேம்பு மரத்தையே பார்த்து கொண்டிருந்தார் துரை. வேணும்னா ஒரு கொத்து பிச்சு தரேன், ஊரில் சாமி ஆடுற மாதிரி ஆடிட்டு வர்றியா என்ற அண்ணம்மாவின் கிண்டலை பொருட்படுத்தாமல் தோட்டத்தையும் வீட்டையும் சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். சுபா ஃபவுண்டரிஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் ஃபேக்டரி ஆஃபீஸில் பிரைவேட் லிமிடெட் டிராஃப்ட் பேப்பரில் கையெழுத்திட்டார்கள் ஸ்ரீதரன், சுபா மற்றும் பரத். அவர்களை சுற்றி நின்று கொண்டிருந்த சில ஆடிட்டர்களும் யூனியன் ஆட்களும் சப்தமாக கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். பரத், சொல்லுங்கம்மா, என் கூட கொஞ்சம் வா. சுபாவின் பின்னாடியே அங்கிருந்து இன்னொரு அறைக்குள் போனான். அங்கே ஆஃபீஸ் அட்டெண்டர் ஒரு ஃபைலை தயாராக எடுத்து வைத்து கொண்டு காத்திருந்தான். அந்த ஃபைலை அவனிடமிருந்து வாங்கி கொண்டாள் சுபா. எதுக்குமா கூப்பிட்டீங்க? இரு, அப்பாவும் வரட்டும் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அறைக்குள் நுழைந்தார் ஸ்ரீதரன். என்னப்பா பண்றீங்க ரெண்டு பேரும்? நாம் அப்படியே பிரின்ஸ் கார்டன் போய் மதியம் சாப்பிட்டுட்டு வந்துடலாமா? வேணாங்க, நாம் இன்னைக்கு இங்கேயே சாப்பிடுவோம் என்றாள் சுபா. இங்க பக்கத்துல நல்ல ஹோட்டல் எதுவும் கிடையாதும்மா என்றவரை பார்த்து நம்ம கேன்டீன்லேயே சாப்பிடலாம் என்றாள் சுபா. இங்க அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது, அதுவும் இல்லாம இட்ஸ் நாட் ஹைஜீனிக் என்றார் ஸ்ரீதரன். சுபா ஆஃபீஸ் அட்டெண்டரை பார்த்து, ஐயா, நான் பரத் 3 பேரும் இன்னைக்கு நம்ம கேன்டீன்ல சாப்பிட்றோம்னு சொல்லிடுங்க என்றாள். சரி என்று தலையாட்டியபடியே வெளியேறவனை பார்த்து, ஒரு நிமிஷம்ப்பா, கேன்டீன் போர்டில் போட்டிருக்கிற ஐட்டங்கள்ல இருந்து தான் செலக்ட் பண்ணி சாப்பிட போறோம் என்றாள். சுபா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க பாதி பேர் லஞ்ச் டைம்ல வெளியே போய் தான் சாப்பிடுறாங்க. பிடிச்சதை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வெளியில போய் சாப்பிடுறாங்க. அப்படி இல்லை, காசை மிச்சம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் உள்ளேயே சாப்பிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் எந்த மெஸ்ஸும் இல்லை. லேடிஸ் ரொம்ப தூரம் நடந்து போய் சாப்பிட முடியாது. அதனால் அவங்களும் வீட்டில இருந்து கொண்டு வந்ததோ இல்லை கேன்டீனில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, நான் ஃபேக்ட்ரி தான் நடத்துகிறேன், ஹோட்டல் இல்லை. அவர் குரலில் லேசான எரிச்சல் தெரிந்தது. கரெக்ட் தாங்க, ஆனால் இந்த ஃபைலில் இருக்கிற டீட்டெயில்ஸ் படி பார்த்தா நம்ம வேலை செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஃபுட் அலவன்ஸ் 50% அவங்க சம்பளத்தில் சேர்த்துடுறோம். மீதி 50% கேன்டீன் எக்ஸ்பென்ஸில் கணக்கு காட்டுறோம். அதாவது ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நாமளும் பாதி காசு கொடுக்குறோம். அதனால தான் வடை 3 ரூபாய்க்கும் இட்லி 2 ரூபாய்க்கும் பொங்கல் 6 ரூபாய்க்கும் கொடுக்க முடியுது. அதுக்கு என்ன இப்போ? சாப்பாடு தரமாக இருந்தால் இங்கேயே எல்லாரும் சாப்பிடுவாங்க. வெளியே போயிட்டு வர நேரமும் மிச்சமாகும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் தானே. எக்ஸலண்ட் என்று கைத்தட்டினான் பரத். அவனை பார்த்து சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியில் போனாள் சுபா. சுபா அங்கிருந்து வெளியில் சென்றவுடன் ஸ்ரீதரன் பரத்தை பார்த்து, என்னடா இது என்றார்.
ஒன்றும் இல்லப்பா, இது வரைக்கும் அம்மாவுக்கு நீங்க அன்பை மட்டும் கொடுத்தீங்க, உங்களையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஒரு போர்டு மெம்பரா அதிகாரத்தை கொடுத்துருக்கீங்க, இனிமே நம்ம ஃபேக்டரியையும் நல்லா பார்த்துக்குவாங்க. அவ கெடுறதே உன்னாலதான்டா என்றார் ஸ்ரீதரன். அவங்களும் BA எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்க, we should consider that என்றான் பரத் சிரித்துக்கொண்டே. செல்போன் அழைப்பை ஏற்று போனை காதில் வைத்து ஹலோ கதிர் ஹியர் என்றான் கதிர். மறுமுனையில் கதிர், டு யூ ஹேவ் டைம் என்ற குரல் கேட்டது. இல்ல பாஸ், எல்லா நேரமும் ஸ்ரீதரன் சார் அசைன்மெண்ட் தான் நானும் என் டீமும் ஃபாலோ பண்றோம். ஓகே, அந்த சுந்தரம் ஹாஸ்பிட்டல்ல 2 டாக்டர்ஸ் பத்தின பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். சிம்பிள் டாஸ்க் தான். அப்படியே யாருக்கும் தெரியாம பரத் பத்தியும் அங்க விசாரிக்க முடியுமில்ல? குட் ஐடியா பாஸ். ஓகே, அங்க போய் டாக்டர் தயாளனை மீட் பண்ணுங்க. யூ கேன் மீட் ஹிம் எனி டைம், பட் ப்ளீஸ் ஃபாலோ தி ப்ரொசீஜர்ஸ். ஷோர் பாஸ் என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் பைக்கில் சுந்தரம் ஹாஸ்பிட்டலிற்கு கிளம்பினான். சுந்தரம் ஹாஸ்பிட்டலிற்கு சென்று டாக்டர் தயாளனை சந்தித்தான் கதிர். தயாளனின் அறைக்குள் சென்றவன் அவரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். அப்பொழுது தயாளனின் அறைக்குள் வந்தாள் விஜிதா. தயாளன் கதிரிடம், திஸ் இஸ் விஜிதா, இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இவங்க கொடுப்பாங்க என்றார். விஜிதாவும் கதிரும் ஹாஸ்பிட்டல் கேண்டீனிற்கு வெளியே அமர்ந்து காஃபி குடித்து கொண்டே பேசிக்கொண்டிருந்தனர். மிஸ்டர் கதிர், நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டேன், அப்படியே செக் பண்ணிக்கோங்க. விஜிதா அனுப்பிய டீட்டெயில்ஸை காஃபி குடித்து கொண்டே செல்போனில் செக் செய்தான் கதிர். இது யாரோட சிக்னேச்சர்? ஏன்னா ராகவன்ற பேருக்கும் இந்த கையெழுத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. மெதுவாக கதிரின் செல்போனை எட்டி பார்த்த விஜிதா, ஐயோ சாரி, அது டாக்டர் பரத்தோட சிக்னேச்சர், அது உங்களுக்கு தேவைப்படாது. ஓகேங்க, டெலீட் பண்ணிட்டேன். ஆமா, அந்த டாக்டர் பரத்தும் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் தானா? ஆமா, ஏன் கேட்குறீங்க? இல்லைங்க, அவர்கிட்ட கேட்டால் இவங்களை பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் கிடைக்கலாம்ல. சுத்தம், இந்த 2 டாக்டர்ஸ் பற்றின ஹிண்ட்டு கொடுத்ததே அவரு தான். அவர் இப்போ இங்கே இல்லை, நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் யாருக்கிட்டையும் அவ்வளவா பேச மாட்டார். என்னங்க குழப்புறீங்க? அவர் நடவடிக்கை சரியில்லைன்னு 10 நாளைக்கு முன்னாடி தான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. விஜிதா அவளை மறந்து பரத்தை பற்றி விவரிக்க தொடங்கினாள். அடுத்த 5 நிமிடத்தில் அவளுக்கு தெரிந்த பரத்தின் மொத்த ஹிஸ்டரியையும் கதிரிடம் ஒப்பித்து இருந்தாள். ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது எனக்கு அப்படியே விஷுவல் எஃபெக்ட்ஸ் மாதிரி மைண்டில் ஓடிச்சு என்றான் கதிர். ஆனால் அவன் மனதிற்குள், இவளை மாதிரி ஆர்வக்கோளாறு கேஸுக்கு 1 கிடைச்சா போதும், வருஷத்துக்கு 100 கேஸு சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம் என நினைத்து கொண்டான். நிமல் இறந்து 2 நாட்களாகிவிட்டது. அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து அவன் உடலை பிரஜாபதியின் பண்ணை வீட்டில் அடக்கம் செய்து விட்டார்கள். நிமலுடைய அம்மா பேச்சு மூச்சின்றி கிடந்தாள். அவளுக்கு உடலில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. பிரஜாபதி கடைசியாக பேசியது நிமலை ஹாஸ்பிட்டலில் பார்த்த அன்று மட்டும்தான். அவருடைய அமைதி அவரை சுற்றி இருந்தவர்களின் வயிற்றில் புலியை கரைத்தது. பண்ணை வீட்டில் நிமலை புதைத்த இடத்தை சுற்றி அழகான வேலைப்பாடுகளுடன் நினைவு சின்னம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு எதிரில் உட்கார்ந்தவாறு அவனை புதைத்த இடத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பிரஜாபதி. ஐயா என்ற குரல் கேட்டு திரும்பி பார்க்காமலே யார் என்பதை யூகித்து கொண்டு என்றார். அந்த பரத் தினமும் காலையில நேரா தடாகம் ரோட்டில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போவானா, அப்புறம் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவானா? அது நம்ம முத்தண்ணனோட கடையாமா. பிரஜாபதி எவ்வித சலனமும் இன்றி இதை கேட்டுக்கொண்டிருந்தார். மாலை நேரத்து ஒளி மறைந்து அவ்விடத்தை இருள் சூழ ஆரம்பித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.